கேரளாவில் இருக்கிற மூணாருக்கு ஃபேமிலி ட்ரிப்பாக ஒரு 3 நாள் போய் நம்ம பட்ஜெட்டில் எப்படி சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம B+ சேனலில் மூணார் டூர் பிளான் பற்றின ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறது என்னென்னா, மூணாரில் என்னென்ன விசேஷமாக இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம போகிற வழி எல்லாம் தேயிலை தோட்டங்களால் நிறைஞ்சிருக்கும். அப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ளவர் கார்டன்ஸ் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸ், அப்புறம் வண்டர் வாலி அப்படிங்கிற ஒரு சூப்பரான அம்யூஸ்மெண்ட் பார்க், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பெடல் போட்டில் ஒரு ரைடு போகிறது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இரவிக்குளம் நேஷனல் பார்க், இந்த மாதிரி இன்னும் நிறைய பிளேசஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். நாங்கள் இந்த வருஷம் ஸ்கூல் ஹாலிடேக்கு பிளான் பண்ண இடம் தான் மூணார். எவ்ரி இயர் மூணாருக்கு சுற்றி பார்க்க வர்றீங்கன்னா நீங்கள் மார்ச் 15லேருந்து மே 15க்குள்ளே வர்றது தான் ரொம்ப நல்லது. இந்த வருஷம் ஹாலிடேயில் நாங்கள் மூணாருக்கு பஸ்ஸில் எப்படி சுற்றி பார்க்க போனோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மூணார் போகிறதுக்கு மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து எவ்ரிடே மார்னிங் 8 o'clock நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் விட்டுருக்காங்க. இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பேசஞ்சருக்கு 170 ரூபா டிக்கெட் ஃபேர் ஆகுது. மார்னிங் 8 o'clock மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர்நூன் 1 o'clock ஆர் 1:30க்கு மூணார் பஸ் ஸ்டாப்பில் போய் விட்டுறாங்க. இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது சூப்பரான மலைகளையும் அங்கே இருக்கிற தேயிலை தோட்டங்களையும் பார்த்துக்கிட்டே நல்லா அழகாக ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். மூணார் பஸ் ஸ்டாண்டில் ஆஃப்டர்நூன் நம்ம போய் இறங்குனது அங்கே தங்குறதுக்கு நிறையா ஹோட்டல்ஸ் அந்த ஏரியாலேயே இருக்கும். நம்ம நல்லா விசாரித்து நம்ம பட்ஜெட்டில் எந்த ஹோட்டல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கோ அதில் ஸ்டே பண்ணிக்கிற வேண்டியதுதான். நாங்கள் மூணாரில் ஸ்டே பண்ணுறதுக்கு பெர் டேக்கு 1000 சார்ஜில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரூம் கிடச்சிது. ஜென்ரலாக வெளியில் இந்த மாதிரி டூர் ட்ரிப் வர்றவங்க எல்லோரும் செய்கிற தப்பு என்னென்னா, லக்கேஜ் பேக்ஸ் பெரிய பேக்ஸ் கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி கொண்டு வரும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுனா 2-3 ஷோல்டர் பேக்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். அடுத்ததாக நாங்கள் மூணாரில் லோக்கலாக ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த டிரைவரே நம்மளை சைட் சீயிங்க்கும் ஒரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார். அப்படி நாங்கள் முதல்ல வந்த இடம் தான் ஃபாரஸ்ட் கார்டன். இதுக்கு என்ட்ரி ஃபீஸு பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் சின்னவங்களுக்கு 25 ரூபாயும் ஆகுது. இந்த ஃபாரஸ்ட் கார்டனில் நம்ம என்ட்ரி ஆனோடனே வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸை பார்க்க முடிஞ்சது. இங்கே லைவாக ஃப்ரெஷ்ஷாக நிறையா வெரைட்டியான ஃப்ளவர்ஸ் பிளான்ட்ஸ் இருந்தது. இப்போ நம்ம இந்த ஃபாரஸ்ட் கார்டனை பொறுமையாக நல்லா சுற்றி பார்க்கலாம் வாங்க.
நம்ம இந்த ஃபாரஸ்ட் கார்டனில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ எக்ஸிட் ஏரியா வரை வந்துட்டோம். அடுத்ததாக நம்ம ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி போகிற இடம் தான் ஒரு சூப்பரான ஃபோட்டோ பாயிண்ட் ஏரியா. இந்த ஃபோட்டோ பாயிண்ட் லொக்கேஷனுக்கு வந்தோடனே நாங்கள் பார்த்தது என்னென்னா, பேக்ரவுண்டில் இந்த தேயிலை தோட்டங்களோட இந்த மலைங்களோட அழகை அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே குதிரை சவாரி இங்கே செய்ய முடியும். இந்த குதிரையில் நம்ம சவாரி செய்கிறதுக்கு பெர் ஹெட்டுக்கு 100 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளும் இந்த மலைங்களோட அழகை எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே குதிரையில் சவாரி செய்யலாம். வாங்க போகலாம். ஒரு வழியாக நம்மளுக்கு ஒரு சூப்பரான குதிரை கிடச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம சவாரி செய்யலாம். இந்த குதிரையோட பேர் மாலிக்கான். நம்ம குதிரையோட ஓனர் தான் நம்மளுக்கு சொன்னார். அரே மாலிக், பார்த்து ஒழுங்காக கொண்டு போப்பா. ஒரு வழியாக மாலிக் நம்மளை சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. பட் ஒன்று மட்டும் புரிஞ்சது, இந்த மாலிக்கிட்ட நம்ம டெய்லி சவாரி செஞ்சோம்னா நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் குறைச்சிருவார் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஆட்டோன்னு ஆட்டி எடுத்துட்டாரு. அடுத்ததாக நம்ம மாட்டுப்பட்டி டேமில் இருக்கிற ஜெட்ஸ்கி பாயிண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த ஜெட்ஸ்கி பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஜெட்டில் நம்ம ரைடு பண்ண முடியும். அப்புறம் பெடல் போட்டும் இங்கே இருக்குது. பெர் ஹெட்டுக்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஜெட்டு போட்டில் ரைடு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போகிற வழியில் இங்கே நிறையா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கடைகளும் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஐட்டம், டீ பேக் ஐட்டம், டீ பவுடர்ஸ் இதெல்லாம் இங்கே நல்ல ஸ்பெஷலாக இருக்குது. அடுத்ததாக நம்ம எலிஃபண்ட் ரைடு போகிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருந்தனால நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனது. நாம் இப்போ எலிஃபண்ட்டை பார்க்க ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கே நம்மளுக்கு ஐஸ்கிரீம்ஸ், டீ, காஃபி இதனால் சாப்பிட்றதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. அங்கே நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு எலிஃபண்ட் ரைடு போகணுன்னா ஒரு ஆளுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த யானைகள்லாம் சாப்பிடக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அதையும் நம்ம பே பண்ணி வாங்கி யானைகளுக்கு ஃபீட் பண்ணலாம். ஒரு வழியாக நம்ம எலிஃபண்ட் ரைடெலாம் முடிச்சுட்டு இங்கேருந்து போகிற வழியில் பொட்டானிக்கல் கார்டனும் அண்டு டீ ஃபேக்ட்ரியும் இருக்குது. அதை விசிட் பண்ணுறதுனா விசிட் பண்ணலாம். நாங்கள் என்ன பண்ணணும்னா அது ரெண்டையும் இங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக மாட்டுப்பட்டி டேமுக்கு போயிட்டோம். இப்போ நம்மளுக்கு மதியம் 2 மணி ஆனனால பசிக்கிற டைம் ஆயிடுச்சு. போகிற வழியில் நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷான கேரட்டுகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே மாட்டுப்பட்டி டேமுக்கு போய்கிட்டே இருக்கலாம்.
நம்ம இப்போ மாட்டுப்பட்டி டேமுக்கு ரீச் ஆகிட்டோம். இது என்ன ஒரு பெரிய டேம் லேக் ஏரியாங்க. இந்த ஏரியாவோட ஸ்பெஷல் என்னென்னா, இது ஒரு சூப்பரான ஃபோட்டோ பாயிண்ட்டு. அண்டு இதோட முக்கியமான இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இது ஒரு முக்கியமான எக்கோ பாயிண்ட்டுங்க. அதாவது இதோட ஒரு கரையிலேருந்து நம்ம சவுண்டு கொடுத்தோம்னா அதோட அடுத்த கரையிலேருந்து நம்மளுக்கு அந்த எக்கோ சவுண்டு கேட்குது. அடுத்ததாக நம்ம போகிற இடம் என்னென்னா ஒரு சூப்பரான இடங்க. அது என்னென்னா குந்தலா டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேமோட மேலேருந்து நம்ம நடந்து போகும்போது அப்படியே இதோட ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடில் சீறி பாயிற தண்ணியை நம்ம பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து போகலாம். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் குரங்குகள் நிறையா இருந்தது. குரங்குகளை நம்ம பார்த்துக்கிட்டே போனோம். இந்த வியூவை நம்ம முடிச்சுட்டு அப்படியே இந்த டேமோட ஹைட்லேருந்து கீழே இறங்கி நம்ம போட்டிங் போகிற இடத்துக்கு போகிறோம். போட்டிங் போகிற இடத்துக்கு வந்துட்டோம்னா இங்கே வெளியில் நிறைய சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நம்ம போய் போட்டிங்கை கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். போகிற வழியில் நிறையா குரங்குகள் பார்க்க முடிஞ்சுது. குரங்குகள் எல்லாம் அதோட குட்டிகளோடு இங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்தது. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ போட்டிங் போகிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே போட்டிங் போகிறதுக்கு பெர் ஹெட்டுக்கு 400 ரூபீஸ் டிக்கெட் ஆகுது. இதை நம்ம எடுத்துகிட்டு இவங்க கொடுக்குற இந்த சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் நம்ம கரெக்டாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டிங் போகலாம். போட்டிங் ரைடை நம்ம முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்ல கடைகள் இருந்தது. கொஞ்சம் டைம் லேட் ஆனனால 4 மணிக்கிட்ட ஆனனால நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நம்ம பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக டாப் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இந்த டாப் ஸ்டேஷனுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகிற வழியில் சூப்பரான இந்த தேயிலை தோட்டங்களும் அந்த மலைகளோட அழகையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போக முடிஞ்சது. நம்ம இப்போ இந்த டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட்டை வந்து சேர்ந்துட்டோம். இது இங்கே மூணாரில் உள்ள மலைகளில் உள்ள ஒரு டாப்பான ஏரியா, ஹைட்டான ஏரியா. அதாவது இந்த ஹைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது கீழே இருக்கிற இந்த டீப் பிளான்ஸோட ஃபுல் கார்டன் வியூவையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த டாப் ஸ்டேஷன் வியூவை நம்ம பார்த்து முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 6:30க்கு மேலே ஆனனால இந்த ஃபஸ்ட்டு டேயோட சைட் சீயிங்கை இதோடு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணோம். இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷன் வியூவை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டாக கொச்சின் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணோம். இங்கேருந்து நம்மளுக்கு செகண்ட் டே பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் டேயில் மெயினாக போகிற இடம் வண்டர்வாலிங்கிற ஒரு அட்வென்ச்சர் பார்க்கு தான் போகிறோம். அதுக்கு போகிற வழியில் நம்ம ஒரு சில இந்த மாதிரி ஃபோட்டோ பாயிண்ட் வியூ பாயிண்ட்டும் பார்த்துட்டு வாட்டர் ஃபால்ஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டர்வாலி அட்வென்ச்சர் பார்க்குக்கு போகிறது தான் நம்மளோட பிளானு. இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்கு போனோம்னா நம்மளுக்கு சாலிடாக ஒரு 3 to 4 ஹவர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்ம இப்போ வண்டர்வாலி அட்வென்ச்சர் பார்க்குக்கு ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் ஒரு சில வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்தது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வண்டர்வாலிக்கு வந்துட்டோம். இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் என்ட்ரி ஃபீஸு பெரியவங்களுக்கு 1000 ரூபீஸ் ப்ளஸ் டேக்ஸும் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாகவும் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம கொடுக்குற இந்த 1000 ரூபீஸ்க்கு நம்ம யோசிக்கவே தேவையில்லைங்க. இங்கே 35 கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த 35 கேம்ஸு நம்ம எல்லாத்துலேயும் நம்ம விளையாண்டுக்கலாம். எல்லாமே செம்ம என்ஜாயபுளாக இருந்ததுங்க.
எடுத்தாச்சு. மாடு இருக்கு வரீங்க, எரும மாடு இது பத்தியா? சரி ஓடியாரான். போச்சு. டென்ஷன் ஆயிடுச்சுடா. ஸ்பேஸ்ல போற மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர்ங்க. அதான் ஸ்பேஸ்ல போற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக நம்ம கொடுத்த காசுக்கு இங்கே உள்ள 35 கேமில் எல்லா கேமையும் விளாண்டுட்டு ஜிப்லைன் ரைடையும் முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களாக இருந்ததுங்க. அதாவது அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம 3D மூவி ஒன்று பார்க்கலாங்க. 3D மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாக் ரூம், அதாவது பேய் ரூமில் நல்லா போயிட்டு பார்த்துட்டு பேயெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்த பிளேஸுக்கு போகலான்னு பார்த்தா வெளியில் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகினது. சரி ஓகேன்னு கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கரடிப்பாறை வியூ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு டாப் மவுண்டனோட டாப் வியூவில் போயிட்டு இந்த மூணாரோட ஃபுல் வியூவையும், அதாவது மலைகளோட அந்த மேகங்கள் தவழ்ந்து போகிறதுல அந்த அழகை பார்த்து ரசிக்க முடியும். இப்போ போகிற வழியில் நம்மளுக்கு இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துக்கிட்டே போக முடியும். டாப்பில் இருக்கிற அந்த வியூ பாயிண்டோட அந்த பிளேஸுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற இந்த மாதிரி ஒரு ட்ரெயினோட ஷேப்பில் ஒரு கேப்டீரியா மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நம்ம டாப்புக்கு வந்துட்டோம். டாப்பில் வந்து பாருங்கள், இப்போ பாருங்கள் இந்த மேகங்களெல்லாம் நம்ம அழகாக பார்க்க முடியுதுங்க. சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. இந்த மேகங்களை பார்த்துக்கிட்டே கீழே கொஞ்சம் கடைகள் இருந்தது டீ சாப்பிட்றதுக்கு. அதோட அங்கே கொஞ்சம் குரங்குகள் எல்லாமே உட்காந்துருந்தது. அதையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இங்கே நம்ம ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியுங்க. இந்த இடத்துல நம்மளோட சைட் சீயிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலான்னு பார்த்தா நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மதியத்துக்கு மேலே ஆனனால. அடுத்ததாக நம்ம விசிட் பண்ண போகிற இடம் ஸ்பைசஸ் கார்டன். அந்த ஸ்பைசஸ் கார்டனுக்கு போகிற வழியில் ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருந்தது. அதில் ஒரு ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டுட்டு
அப்படியே ஸ்பைசஸ் கார்டனை விசிட் பண்ணோம். இந்த ஸ்பைசஸ் கார்டனை நம்ம ஃபுல்லாக வியூ பண்ணிவிட்டு இன்னையோட இந்த செகண்ட் டேயோட சைட் சீயிங் பிளானை முடிச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை, இதுக்கு மேலே 6 மணிக்கு மேலே ஆனனால நம்ம இன்னையோட இந்த சைட் சீயிங் பிளானை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே சைட் சீயிங் பிளான் பண்ணோம். இந்த ஸ்பைசஸ் கார்டனில் நம்மளால் நிறையா ஹெர்பல் பிளான்ட்ஸை லைவாக பார்க்க முடிஞ்சது, அண்டு ஃப்ளவர்ஸும் பார்க்க முடிஞ்சது. அதோட சம் அனிமல்ஸும் இங்கே இருந்தது. முயல், வாத்து, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. இதெல்லாம் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம 3வது டே சைட் சீயிங் பிளான் எங்கே போகிறோன்னா 3வது டே ஆஃப் டே மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணிவிட்டு நம்மளோட நேட்டிவ்க்கு போயிடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். 3வது டே நம்ம எங்கே போகிறோம்னா ஒரே ஒரு இடம் தான், அது ஸ்பெஷலான இடம். அது என்னென்னா எரவிக்குளம் நேஷனல் பார்க். மூணாரோட ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் இந்த எரவிக்குளம் நேஷனல் பார்க் இருக்குங்க. இந்த எரவிக்குளம் நேஷனல் பார்க்குக்கு நீங்கள் போகணுன்னா இதுக்காக நீங்கள் 1 டே ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறதும் இல்லாமல் இதுக்கு ரொம்ப ஏர்லியராக, அதாவது 8 o'clock அந்த நேஷனல் பார்க்குக்கு போய் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்க முடியும் உங்களால். ஏன்னா அவ்வளவு க்ரௌடு உங்களுக்கு 8 o'clock முன்னாடியே அங்கே வந்துடும். இவ்வளவு ட்ரை பண்ணி அந்த எரவிக்குளம் நேஷனல் பார்க் நம்ம ஏன் போயே ஆகணும் அப்படிங்கிறதுனா, அங்கே என்னென்னா அங்கே ஒரு வகையான ஆடு வகைகள் இருக்குங்க. அதாவது நீலகிரியில் உள்ள மலை ஆடு அப்படிங்கிற ஒரு ரகம் அந்த எரவிக்குளம் நேஷனல் பார்க் உள்ள மலை ஏரியாக்களில் இருக்குது. இதை நீலகிரி தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த எரவிக்குளம் நேஷனல் பார்க்கில் தான் இந்த நீலகிரி தாரை நீங்கள் லைவாக பக்கத்துலேருந்து பார்க்க முடியுங்க. இந்த எரவிக்குளம் நேஷனல் பார்க்கோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மூணாரோட ஹையஸ்ட் மவுண்டைன் இந்த இடத்துல தாங்க இருக்குது. இந்த ஹையஸ்ட் மவுண்டைன் அப்படிங்கிறது ராஜமலை அப்படிங்கிற ஏரியா எங்கே இருக்குன்னா மூணார்லேருந்து 15 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த பார்க்குக்கு நீங்கள் வரணுன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடலாங்க. அதாவது மூணாறு பஸ் ஸ்டாப்லேருந்து கேரளா கவர்மெண்ட் பஸ் விட்டுருக்காங்க. அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா 25 minutesல இந்த எரவிக்குளம் நேஷனல் பார்க்கில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. இங்கே என்ட்ரி ஃபீஸ் பெரியவங்களுக்கு 200 rupeesம் குழந்தைங்களுக்கு 150 rupeesம் ஆகுது. இது கேஷாக இங்கே பண்ண முடியாது, ஒன்லி கார்டு தான். ஸோ நீங்கள் கார்டை கையில் எடுத்துக்கிட்டு வர்றது தான் பெட்டர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைனில் நிற்கணும். லைனு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கே பெரிய லைன் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேனில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த வேன் ட்ராவல் மலை மேலே போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு 20 minutes ஆகும். போகிற வழியில் நம்ம சைடில் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே போக முடியும். நாம் இப்போ அந்த மலை ஆடுகள், அதாவது நீலகிரி வரை ஆடுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம டீ, ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த மலை மேலே ஏறி போகும்போது அங்கங்கே இந்த மாதிரி நீலகிரி ஆடுகள், இந்த மலை ஆடுகளை நம்ம பார்த்துக்கிட்டே போக முடியும். இந்த எரவிக்குளம் நேஷனல் பார்க் இருக்கிறது ராஜமலை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது. இந்த ராஜமலை அப்படிங்கிற பேர் எப்படி இருந்ததுன்னா, இங்கே இருக்கிற மலையோட நேமுங்க. அதாவது மலைகளுக்கெல்லாம் ராஜா, அதாவது பெரிய மலைங்க இங்கே தான் இருக்குது. இந்த ராஜமலை அப்படிங்கிற இந்த பெரிய மலை, ஹைட்டான மலை, மூணாறுலேயே இருக்கிற மலைகள்லேயே இங்கே தான் வந்து ஹைட்டான மலை இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மலையில் நம்ம அப்படியே மெதுவாக மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அங்கங்கே இந்த மாதிரி மலையாடுகள் நிறையா பார்க்க முடியும். இந்த மலையாடுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே சம் பிளான்ட்ஸ், இங்கே எங்கேயுமே பார்க்க முடியாத அந்த குறிஞ்சி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தையும் பார்த்துட்டு நிறையா ஃபோட்டோ வியூ பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடங்கள்லாம் இங்கே இருக்குது. அந்த இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரையாடுகளை பார்த்துட்டு மேலே போனோம்னா மலையோட எண்டில் ஹியர் இஸ் த லிமிட், எண்ட் ஆஃப் த, அதாவது இந்த மலையோட எண்டு இதுதான் அப்படிங்கிறதுக்காக ஹியர் இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி வந்துட வேண்டியதுதாங்க. இவ்வளோதான் இன்னையோட இந்த 3வது நாளோட நம்மளோட ட்ரிப் பிளான். இந்த மூணாறு டூர் பிளான் வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
போகிற உள்ள தண்ணி வரும்ல குடிச்சிட்டு போ தாங்க வந்தா இல்லை அடியில் போய் பஸ்ஸு போய் குடிச்சிடுவோம். உள்ள இருக்கு